அரசாங்க ஊழியர்களுடைய வாக்கு வங்கி யாருக்கு அதிகம் கோபி? அதிமுக திமுக? திமுகக்கு தான் வாக்கு வங்கி ஜாஸ்தி. அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு அரசாங்க ஊழியர்களுடைய எண்ணிக்கை ஒரு சற்றேறக்குறைய 13-14 லட்சம் பேர். வீட்டுக்கு இன்னொரு ஆள்னு போட்டுங்க, ஒரு 25 லட்சம் வாக்கு வந்து அந்த அரசாங்க ஊழியர்கள் இருக்கு. இன்னைக்கு அரசாங்க ஊழியர்கள் எத்தனை பேர் வந்து இன்னைக்கு பொய்யான வாக்குறுதியை கொடுத்து நம்மளை ஏமாத்திட்டாங்கிற கடுப்புல இருக்காங்க. அவங்களே பத்திரிகையில சொல்றாங்க, நீங்க எதிர்க்கட்சியா இருந்தாதான் எங்க மேல உங்களுக்கு அன்பு, அக்கறை, அனுசரணை, பரிதாபம் எல்லாம். ஆளுங்கட்சியா வந்தா இல்ல, நாங்க உங்களை அடுத்த எலெக்ஷன்ல நாங்க உங்களை எதிர்க்கட்சியாவே உட்கார வைக்கிறேன்னு அறிக்கை பப்ளிக்கா பேப்பர்ல கொடுக்குற அளவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. அப்போ இந்த 25 லட்சம் வாக்குல இந்த 2 லட்சம் வாக்குக்கு கீழே தான் நீங்க 43 சீட்டை ஜெயிக்கிறீங்க. அப்ப இது எல்லாத்தையுமே கூட்டி கழிச்சு பாருங்க, யாருக்கு அட்வான்டேஜா முடியும்? எப்படி வந்து திமுக வந்து அவங்க கான்பிடன்ஸா ஜெயிக்கிற மாதிரி இருக்கும்? கூட்டணி இன்டாக்டா இருக்கு, எந்த கட்சியும் வெளியே போல இருப்பாங்க, ஆனா வாக்கு வங்கி பெரிய அளவுக்கு சேதாரம் ஏற்படும். அதுதான் நான் இன்னைக்கு சொன்ன உங்களுக்கு இத்தனை தரவுகளும் அதை நோக்கி தான் போகுது. அப்ப இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு நீங்க பார்க்கும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய கல நேரத்து பிரகாரம் இட் இஸ் அட்வான்டேஜ் டு ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி அலையன்ஸ். அந்த கட்சிகள் பூரா அந்த கூட்டணியில இன்டாக்டா இருக்கும்போது அவங்களும் அதே மாதிரி தான், எப்படி திமுக கூட்டணி இன்டாக்டோ அந்த மாதிரி அந்த அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி இன்டாக்டா தான் இருக்குங்கிறது என்னுடைய பார்வை.